திருநெல்வேலி மாநகர ஊர்காவல் படையில் படைப்பிரிவு தளபதியாக செபாஸ்டின் பிரபாகர் உள்ளார். இவர் கடந்த 28 ஆண்டுகளாக ஊர்காவல் படையில் பணியாற்றி வருகிறார். ஏற்கனவே இவர் பல்வேறு உதவிகளை ஆதரவற்றோருக்கு செய்து வருகிறார். கொரோனா காலகட்டத்தில் சாலைகளில் ஆதரவற்றவர்கள் இறப்பதைக் கண்டு கவலைப்பட்டுள்ளார். அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என முடிவு செய்துள்ளார். அதன்படி தனது நண்பர்களோடு இணைந்து ஆதரவற்ற நபர்கள் இறந்துவிட்டால் அவர்களின் சடலங்களை நல்லடக்கம் செய்யும் பணியை ஆரம்பித்தார். ஆரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. என்னுடைய பேர் செபாஸ்டின் பிரபாகர். நான் திருநெல்வேலி மாநகர ஊர்காவல் படையில் படைப்பிரிவு தளபதியாக இருக்கிறேன். கடந்த 28 வருஷமாக ஊர்காவல் படையில் பணிபுரிஞ்சிட்டு வரேன். நான் இப்படி கொரோனா காலங்கள்லேருந்து இந்த அன்னோன் பாடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 25 பாடி வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். உலகத்தில் இறந்த பிறகு அவங்களுக்கு உறவினர் இல்லாத போது எனக்கு தகவல் வந்தோடனே நான் அவங்களுக்கு முழு இதையும் நான் என்னோடய இதில் நான் முழுமையாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த செயலை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இன்னும் செய்வேன். எனக்கு ஜேபி ஆம்புலன்ஸ் செபாஸ்டின் கொஞ்சம் உறுதுணையாக இருப்பார், சப்போர்ட் பண்ணுவார். இந்த பணி செய்கிறதுக்கு நம்ம உலகமணின்னு ஒரு தச்சனூரில் உலகமணி இருக்கிறாரு. அவர் இது 3வது தலைமுறையாக செய்கிறாரு. நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். சொன்ன உடனே அழைத்த உடனே வந்துடுவார். நான் ஹோம்கார்டில் இருக்க போய் தான் எனக்கு இந்த உதவிகள், பிறருக்கு உதவிகள் செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் எண்ணம் வந்தது. அதனால் நான் இதை நல்ல ஒரு சந்தோஷமாக என்னோடய மன திருப்தியோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எங்களுக்கு இப்படி அன்னோன் பாடி இருக்குதுன்னு காவல் நிலையத்திலேருந்து வந்த பிறகு இது கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி 10 நாள் 15 நாள் டைம் எடுத்து மார்ச்சரில் வச்சு தகவல் தெரிவித்து அப்புறம் அன்னோன்னு உறுதிப்படுத்தின பிறகு தான் அதை கரெக்டாக ஒரு தகுந்த ஒரு நல்லடக்கம் இவர்களுக்கு நாங்கள் செய்கிறோம்.